நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, நீங்க இப்ப வரைக்கும் இதை சாப்பிடவே இல்லைல்ல? எதனால சாப்பிடுறோம்? பசிக்கிறதுனால. ஆனா எனக்கு பசிக்கவே இல்லை, அப்புறம் எப்படி சாப்பிட முடியும்? அம்மா, இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்காதீங்க. நீ சாப்பிட்டுட்டு தான் எனக்கு எடுத்துட்டு வந்தியா? எனக்கு வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. உங்களுக்கு எப்ப பசிக்குதோ அப்ப எடுத்து சாப்பிடுங்க. நான் வேற என்னதான் பண்ண முடியும்? நீ இன்னைக்கு கிளாஸ்க்கு போலியா? எனக்கு இன்னைக்கு கிளாஸ் இல்ல அண்ணி. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க ஒரு வாடகை வீடு பார்த்து அங்க போக போறீங்களா? கண்டிப்பா போய் தான் ஆகணும். எதுக்கு அண்ணி தேவையில்லாம வாடகை வீட்டுக்கெல்லாம்? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்களும் அத்தையும் என் வீட்டுக்கு வந்துருங்கன்னு. கருணா மாமா வர வரைக்கும் எங்க வீட்லயே இருங்க. நீங்க அதுக்கு முதல்ல ஓகே சொல்லுங்க அண்ணி. நீ என்னையும் அம்மாவை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறியா? நந்துவை பத்தி ஏன் யோசிக்க மாட்ற? அவன் ஏதோ ஃப்ரெண்டு வீட்ல தான் இப்ப தங்கிட்டு இருக்கான். அவனோட வந்து உங்க வீட்ல தங்க முடியுமா? அப்புறம் ஊர்க்காரங்க 1000 பேசுவாங்க. இதுக்கப்புறமாவது எல்லாரும் ஒன்னா இருக்கலான்னு தான் ஒரு வாடகை வீடையே பார்க்க போறோம். அதை தவிர வேற வழியே இல்லை. நீ எதை நினைச்சு கவலைப்படாத. வா, வந்து டீ குடி. நான் உன் வீட்டில் வாழ்கிறதுக்காகலாம் வரல. நான் அம்மாவையும் துளசி அக்காவையும் பார்க்க வந்தேன். அவங்க எங்கே இருந்தாலும் நான் வந்து பார்ப்பேன். என்னை யார் தடுக்க நினச்சாலும் நான் பணிஞ்சு போவேன்னு மட்டும் நினைக்காத. நில்லு. நீ இங்க வர்றத நான் என்னைக்கும் தடுக்க மாட்டேன். இந்த வீடு துளசி பேர்ல இருந்தப்ப உனக்கு இருந்த உரிமை எல்லாம் இப்பவும் இருக்கு. அதுக்காக நீ சொல்றதெல்லாம் கேட்கணுன்றியா? நீ கொடுக்குற இந்த பிச்சை உரிமை எனக்கு தேவையில்ல. உன்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிற முடிவுல நான் இல்ல, என் தம்பிங்கிற முறையில நான் சொன்னேன். திடீர்னு என்ன உனக்கு தம்பி மேல பாசம் பொங்கி வழியுது? உனக்கு உன் சந்திரன் தானே முக்கியம். இங்க பாரு, நீ தேவையில்லாம அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காத. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் நீ ஒன்னும் போய் தங்க வேண்டாப்பா. நான் இதை உன்கிட்ட மனசார சொல்றேன். மனசு இருக்கிறவங்க தான் மனசார சொல்ல முடியும். உனக்கு தான் மனசுங்கிறதே ஒன்று கிடையாது. உன்னோட அந்த புது டெக்னிக்கை உன் தங்கச்சி வேணா நம்புவா, அதை நான் நம்ப மாட்டேன். நந்து,
வந்துட்டியாப்பா? இவ்வளவு நாள் எங்க இருந்தப்பா? எங்களை பத்தி நீ ஏதாவது யோசிச்சு பாத்தியா? நீங்க அவனை எதுக்காக குறை சொல்றீங்க? அதான் வந்துட்டான்ல. நான் இங்க தங்க வரலம்மா. ஒரு வாடகை வீடு பார்த்துருக்கிறேன். அதை சொல்லிட்டு போலாம் தான் இங்க வந்தேன். வீட்டை பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் மறுபடியும் முட்டாளாயிடுவேன். நான் தான் கன்ஃபார்மா சொல்லிட்டேன்ல. நாம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடலாம். இன்னும் 2 நாள்ல வீட்டோட கீ கிடைச்சிரும். ஜெயா மாமா தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தாரு. நந்து, இனிமே நீ எங்கேயும் போகாத. நாம புது வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீ இங்கேயே இருப்பா. அவ இங்க இருக்கிறதுனால அவனும் இங்க தானே தங்குறான். அவளை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அந்த ஆள் போயிட்டாரு. இங்க தங்கறதுக்கெல்லாம் அவரு வரமாட்டாரு. நீ ஒரு ரூமுக்கு போப்பா. இல்லம்மா, நான் கிளம்புறேன். நான் தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கல, அம்மா சொல்றத கேட்கறதா இருந்தா போக கூடாது. நந்து, இங்க பாரு, அக்காவும் இப்ப கொஞ்சம் மாறிட்டான்னு நினைக்கிறேன். இல்லனா கண்டிப்பா உன்கிட்ட அவ அப்படி பேசிருக்க மாட்டா. நீ சொன்ன எதுக்கும் அவ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. யார்கிட்டயும் சண்டை போடாம நாம இங்க இருந்து கிளம்பிடலாம். அம்மா சொல்றத கேளு நந்து. போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. போ. ரூமுக்கு போன்னு சொல்றேன்ல. துளசி, அவனுக்கு போய் முதல்ல சாப்பாடு கொடு. எப்படி இழைச்சு போயிருக்கான் பாரு. சரிம்மா. சரி வா, வந்து சாப்பிடு. இல்லக்கா, நானும் கிரணும் ஏற்கனவே சாப்பிட்டுட்டோம். ஆமா, பெரியக்கா திடீர்னு எப்படி மாறினா? சந்திரன் யாருன்னு இப்ப அவ புரிஞ்சுக்கிட்டா. அந்த ஆளே ஓப்பனா அவகிட்ட சொல்லிட்டாரு. இனி வாழ்க்கை முழுக்க இந்த வீட்டுலதான் அவ தங்க போறான்னு தெரிஞ்சதும் நம்மளை பத்தின உண்மைகளை அவ தெரிஞ்சுக்கிட்டா. அப்படின்னா சந்திரன் அவளை கை கழுவிட்டான்னு அர்த்தம். நான் காத்திருந்ததும் இதுக்காக தான்க்கா. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ அப்படிலாம் எதுவும் சொல்லாத. உன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் பெரிய மனசு கிடையாதுக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் அவ என்னைக்கோ செத்து போயிட்டா. இதுக்காகலாம் மானசி அக்கா மாறி இருப்பான்னு நீ சத்தியமா நம்பாத. இப்ப எதுக்காக அவ அன்பா இருக்க மாதிரி நடிக்கிறான்னு உனக்கு தெரியுதாக்கா? சந்திரன் அவளை கைவிட்டதால அவளுக்கு இப்ப ஆள் துணை தேவை. அதுக்காக தான் அவ இப்படி நடிச்சிட்டு இருக்கா. நம்ம வாடகை வீட்டுக்கு மாற போற விஷயம் அந்த ஆளுக்கு தெரியும். அதுக்காக என்ன பயமுறுத்தணும். அப்பாவை ஏதாவது செஞ்சுடுவேன்னு மிரட்டுறான். அப்பாவை வேணா அந்த ஆள் அடைச்சு வைக்கலாம், ஆனா கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். ஆனா அப்பாவோட உயிரை பறிக்கிற தைரியம்லாம் காராளி சந்திரனுக்கு கிடையாது. நான் சில விஷயம்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டோட அப்பா உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இனி மேலிடத்துல இருந்து தான் விசாரிக்கவே போறாங்க. காராளி சந்திரனோட பணமும் செல்வாக்கும் மேலிடத்துல செல்லுபடியாகாது. அப்பா எங்க இருக்காருன்னு அவன் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நாம முதல்ல வாடகை வீட்டுக்கு போலாம். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், அம்மா இன்னைக்கு எதுவும் சாப்பிடல. நீ டிஃபன் சாப்பிடுவேன்னு கேள்விப்பட்டா அவங்களும் கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அம்மாவுக்காகவாவது வந்து சாப்பிடு, நான் எடுத்து வைக்கிறேன். நீ எதுவுமே சாப்பிடாம இருக்கன்னு எனக்கு தெரியும்க்கா. நீ டிஃபன் எடுத்து வைக்கா, நான் வரேன். இப்ப என்ன ஆச்சுங்க? யாருக்கு தெரியக்கூடாதோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. இப்படிதான் நீ அளவுக்கு மீறி பேசுவேன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஓ, என் இஷ்டத்துக்கு பேசினா அது அளவுக்கு மீறி பேசினதா அர்த்தமா?
பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டாதுங்க. ஆமா, நீங்க அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? அவனுக்கும் அவளுக்கும் எந்த உறவும் இல்லையா? எவ்வளவு துணிச்சலா நீங்க ஒரு பொய்ய சொல்லிருக்கீங்க. நாளைக்கு அவனும் அந்த பொண்ணு ஒன்னா வாழ்ந்தா நம்ம மூஞ்சில அவங்க காரி துப்ப மாட்டாங்களா? எனக்கு என் பையன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆஹா, உங்க செல்ல மகன் வந்துட்டானே. ஷைலாவோட அப்பா வந்திருந்தாரு. உன்னையும் துளசியையும் பல இடத்துல ஒன்னா பார்த்ததா சொன்னாரு. ஏற்கனவே ஓடி போன பொண்ணோட தங்கச்சி கூட உனக்கு அங்க பேசுற வேலை என்னன்னு அவர் வந்து கேட்டாரு. அத கேட்டுட்டு நாங்க அவமானத்துல இருக்கோம். உன் கூட வாழணும்னு ஆசைப்படுற பொண்ணு காதலையும் அந்த விஷயம் விழுந்திருக்கும்ல. அவங்களுக்கு இப்ப என்ன தெரியணுமா? உன்னையும் துளசியும் 2-3 தடவை வெளியில வச்சு சிவபிரசாத் பார்த்துருக்காராம். அதான் இப்ப பிரச்சனை. நாம அவரை குறை சொல்ல முடியாது. அவர் சந்தேகப்பட்டதும் நியாயம் தானே? அதை இங்க வந்து அவர் கேட்டாரு. அதுக்கான தெளிவான பதிலையும் நான் சொல்லிட்டேன். என்ன ஏதுன்னு கொஞ்சம் முழுசா சொல்லுங்க, இவனும் தெரிஞ்சுக்கட்டும். அவங்க கிட்ட உங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நீயும் துளசியும் அண்ணன் தங்கச்சி மாறினாரு. துளசி உனக்கு தங்கச்சி மாதிரி தான் அவர்கிட்ட சொல்லி அவரை நம்ப வச்சு அனுப்பிட்டோம். நீ அவளை கூட்டிக்கிட்டு வாழ போறன்ற விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டோம். இதெல்லாம் எதுக்காக மறைச்சோம் தெரியுமா? இனிமே நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்ற நம்பிக்கையில சொன்னாரு. நான் இது வரைக்கும் உங்க 2 பேருக்கும் தெரியாம மேலப்பாட்டுக்காரங்களோட எந்த விஷயத்திலயும் நான் தலையிட்டதே கிடையாதுமா. நான் இதுவரை செஞ்ச எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், துளசி வாழ்க்கை பாதிக்க கூடாது. இதுக்கு மேல அவனை எப்படிம்மா நம்பாம இருக்க முடியும்? இனியாவது கொஞ்சம் அவனை நம்பு. இவனை நம்பிக்கிட்டே இருங்க. அவன் அவளோட கைய புடிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த காட்சி இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே தான் இருக்கு. நீ என்னடி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? நான் இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? நீங்க வாங்கின வீட்டுக்கு நீங்க வர்றதுக்கு நான் எதுக்காக முகத்தை தூக்கி வச்சுக்க போறேன்? என்னடி நேத்து வரைக்கும் ஏன் புருஷன் இப்ப என்ன குரல் கம்முது? நேத்து வரைக்கும் நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். அந்த விஷயம் மட்டும் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா உங்க கூட சேர்ந்து வாழ நான் ஆசைப்பட்டிருக்கவே மாட்டேன். அப்போ நீ உன் எதிர்ப்பை காட்ட ஆரம்பிச்சிட்ட. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நைட் இங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ண ஃபுல் செட்டப்போட வந்திருக்கேன். நான் ஒரு நைட்டு கூட இங்க தங்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டல்ல. அதான் உன் கவலையை போய்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இப்ப அப்படி எந்த ஆசையும் இல்ல. நான் இப்பவே கிளம்புறேன். நம்ம காராளி வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு நான் படுத்துங்க போறது இந்த வீட்டுல தான். இங்க படுத்தா காராளி சந்திரனுக்கு தூக்கம் வருமானு டெஸ்ட் பண்ணும்ல. நீ முதல்ல ஒரு கிளாஸும் கொஞ்சம் ஜில் தண்ணி எடுத்துட்டு மேல ரூமுக்கு வா. இப்பவாவது உன் தப்பு உனக்கு புரியுதாக்கா? இந்த ஆள் இப்ப இப்படி பண்றதெல்லாம் உனக்கு அவர் யாருன்னு காட்டுதா? நாளைக்கு கண்டிப்பா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட தான் வருவாரு. ஆனா என்ன பண்றது,
எங்களால வேண்டான்னு தடுக்க முடியாதுல்ல. அம்மா, கொஞ்சம் எதையாவது சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம்மா. நீங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சா என்னம்மா செய்யறது? நந்து இருக்கிறானா இல்ல கிளம்பிட்டானா? அவன் இங்கதான் இருக்கான். நான் உங்களுக்காக கொஞ்சம் ஓட்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க எதையாவது சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. போதுமா, இதுக்கு மேல கட்டாயப்படுத்தாத. சரி. நைட் நீ சாப்பிடலான்னு சொன்னா நந்து வேண்டான்னு தான் சொல்லுவான். நீ எப்படியாவது அவனை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைமா. இப்ப நீ எதுக்கு வருத்தப்படுற? என்ன சமாதானப்படுத்ததான் நீ பொய் சொன்னியா? அவன் கிளம்பிட்டானா? அம்மா, அவன் போயிருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேம்மா. அவன் இருக்கிறதால தான் பயப்படுறேன். என்னாச்சுமா? அந்த ஆள் இங்க வந்திருக்காருமா, சந்திரன். இன்னைக்கு இங்க தங்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே என்னைக்கும் அந்த ஆள் இங்கதான் இருப்பாரு. கடவுளே, குடிக்கிறதுக்காக பாட்டில் எடுத்துட்டு மேல போயிருக்காரு. நந்து கிட்ட தயவு செஞ்சு வெளியே வர வேண்டான்னு நீ போய் சொல்லுமா. போமா. ஏய் நவரி. சேர் யார் எடுத்து போடுவா? இங்க வேற யாரும் சாப்பிடலையாடி? உனதானே கேக்குறேன். யாருக்கு தேவையோ வந்து சாப்பிடுவாங்க. ஏண்டி எப்படி என் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா உங்க அம்மாவுக்கும் தங்கச்சியும் கௌரவ குறைச்சலா? கேட்டதுக்கு பதில் சொல்லி. துளசி, வா வந்து உக்காரு. ஏய், அவளுக்கு ஒரு பிளேட் எடுத்து வைடி. ஏய், போய் உக்காரு. வா, நம்ம ஒன்னா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். ஏண்டி உனக்கு வேணாங்கிற? அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கணும். நீங்க எதுக்காக தேவையில்லாம அவ விஷயத்துல தலையிடுறீங்க? ஏய், நீ வாயை மூடிட்டு அமைதியாடி. உன்கிட்ட நான் என்ன வேலை சொன்னோ அதை மட்டும் செஞ்சா போதும். துளசி, துளசி நீ போ. ஏய், எங்கடி போற? வாடி. ஏய், அவளை விடுங்க. வாடி. என்ன விடுங்க, அவளை விடுங்கன்னு சொல்றேன்ல. வாடி, வந்து விடு. கையை விடு. தள்ளி போடி. ஏய், உட்காரு. உட்காருடி. ஏய், விடுறியா? ஏய், உட்காரு. தள்ளி போடி. ஏய், கவலை தூண்டா. நீங்க வேணா என்ன அடிங்க, ஆனா இவன் மேல கை வைக்க நான் விடவே மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா அக்கா மேல கை வைப்ப? ஐயோ, என் மேல கை வைக்கிற அளவுக்கு தெரியல. ஏய், உன்னை விட மாட்டேன்டா. ஏய், விட மாட்டேன்டா. விடுங்க. விட மாட்டேன்டா. ஐயோ, மேல கை வச்ச. என்னாச்சு? இங்க என்ன பிரச்சனை? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அத்தை. நான் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு கூப்பிட்டதுக்கு துளசி தான் பிரச்சனை பண்ணிட்டா. ஏம்மா, உங்க கூட எல்லாம் உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையான்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன். அப்புறம் எதுக்காக துளசி அக்கா கைய பிடிச்ச?
இவனுக்கு என்னடி இந்த வீட்டுல வேலை? என் வீட்டுக்கே வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு இவன் யாருன்னு கேட்ட? நந்து, நீ ஒரு ரூமுக்கு போ. அவன் ரூமுக்குள்ள இல்லடி, வீட்டுக்கு வெளியில போகணும். என்ன கேள்வி கேட்கிற யாரும் இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம். நந்து, நீ முதல்ல வீட்டை விட்டு போப்பா. போகட்டும். அம்மா, நீங்க வாங்க. ஏய், இந்த வீடு உன் பேர்ல இருக்குன்னு கனவு கொட்டில வாழாத. சந்திரனை அறுத்து விட்டுட்டு இந்த வீட்டை வச்சு வாழணும்னு கனவு காணாத. ஒருத்தரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். என்ன செய்யணுமோ எல்லாம் செய்துட்டால. இனிமே அவளை நிம்மதியா இங்க இருக்கட்டும். அந்த ஆளை பத்தி அன்னைக்கு நான் சொன்ன எதையும் அவ நம்பல. இப்ப அவ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டா. இனி அவளுக்கு புரிஞ்சு என்னமா பிரயோஜனம்? அதான் குடும்பத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாளே. சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போறதுதான் நல்லது. நைட் டைம்ல நந்து எங்க போனானே தெரியல. சொந்த வீட்டை விட்டு என் பையன் போக வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவனோட சண்டை வேணும்னு தான் போக சொன்னேன். அடுத்த 2 நாளும் தள்ளிட்டா போதும். எப்படியாவது உயிரோட இங்கிருந்து போயிடணும். ராத்திரி நீ வெளியவே போகாத. அவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை போய் நம்பி எங்கேயோ ஒளிஞ்சு வாழ்ற உங்க அப்பாவுக்கு இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியுமா? ஹலோ, என்ன மறந்துட்டீங்களா சார்? என்ன ஷைலா இப்படிலாம் கேட்குறீங்க? இல்ல, எனக்கு கால் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தோண மாட்டேங்குதே. கல்யாண வேலையில் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு கல்யாணத்துக்கு யாரும் இன்வைட் பண்ணுறோமா இல்லைன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அதிலே டைம் போயிடும். அப்புறம் அங்கே என்ன ஸ்பெஷல்? கௌரி இருக்காளா இல்லை போயிட்டாளா? இல்ல, அவ பெங்களூர் போயிட்டா. கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி தான் வருவா. உங்கள் கேரக்டரும் அவள் கேரக்டரும் டோட்டலி வேற. அவள் நல்லா வாயாடுறாள்ல. இருந்தாலும் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆமா, அவ அப்படிதான். சட்டுன்னு அவ எல்லார் கூடயும் கம்பைன் ஆயிடுவா. அன்னைக்கு அவ உங்களை வந்து பார்க்கணும்னு கட்டாயப்படுத்தினதுனால தான் நான் வந்தேன். நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணது வேற ஒரு விஷயம் பேசுதான். சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்க. அந்த ஃபோன்ல சொல்றதை விட நேர்ல பேசுறது தான் நல்லது. என்ன, ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா? இல்ல, எல்லாத்தையும் சிம்பிளா பார்க்கறது தான் ஏன் பழக்கம். அப்ப சரி, பார்க்கலாமே. கல்யாணத்துக்கு முன்னாடி நேர்ல சந்திச்சு பேசுறது நல்லது தானே? நாளைக்கு எப்போ ஃப்ரீயா இருப்பீங்க? நாளைக்கு நான் லீவ் தான். ஒரு 10 மணிக்கு மீட் பண்ணலாமா?
ம் ஓகே, அப்போ 10 மணிக்கு நான் வரேன். ம், சரி, குட் நைட். ம், குட் நைட். நீ கட்டாயப்படுத்தி வர சொன்னியா? இல்ல, அவன் பேசும்போது இன்ட்ரெஸ்டே இல்லாம பேசுறானாமா? எனக்கு அப்படி எதுவும் தோணல. அதனால தான் அந்த விஷயத்த பத்தி நீங்க யாரும் அவங்க கிட்ட கேட்க வேண்டாம்னு நான் சொன்னேன். ஜெயகிருஷ்ணன் சார் கிட்ட நானே நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதை இனி நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. நீ ஏன் கூட இந்த ரூம்ல படுக்கலான்னு வந்தன்னா அது வேண்டாம். தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அவ வாழ்ந்த ரூம்ல அவ புருஷன் கூட ஒரு நாளாவது வாழணும்னு ஆசைப்படுவா. நீங்க என் பேர்ல இந்த வீட்டை வாங்கி தந்தப்பவும் நான் உங்களை இங்க கூப்பிட்டப்பவும் என் மனசுல அந்த ஆசை இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு அந்த ஆசை இல்ல. இப்பவாவது நீ அதை புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு சந்தோஷம்தான். நீங்க என்ன அசிங்கப்படுத்தும் போதும் வீட்டு வேலைக்காரி முன்னாடி வச்சு என்னை கிண்டல் பண்ணும் போதும் அந்த ஆர்டிஓ என் மேல கையை வச்சப்பவும் நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு நான் அந்த வீட்டுல ஏன் வாழ்ந்தேன் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்ற எண்ணத்துலதான். உங்க மேல ஒரு தடவை கூட எனக்கு கோபம் வந்ததே இல்லை. என் வீட்டு ஆளுங்களும் என்னை மொத்தமா தலைமுழுகிட்டாங்க. என்னை கல்யாணம் பண்ணி அனுப்பியும் ஒரு தடவை கூட அவங்க என்னை வந்து பார்த்ததில்ல. சொத்தை ஷேர் பண்ணப்பவும் அவங்க என்னை கண்டுக்கல. இதனால எல்லாம் தான் நீங்க என்னை காயப்படுத்தி ரசிக்கிறீங்க நான் தப்பா நினைச்சேன். என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்காம நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டியே. உன்னை நான் மொத்தமா ஒன்னும் கை கழுவல. யாரு முன்னாடியும் போய் பிச்சை எடுக்காம நீங்க ராணி மாதிரி வாழலாம். அப்புறம் என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? என்னோட தங்கச்சி துளசி கூட வாழலானா? வேற எந்த பொண்ணு கூட வேணும்னாலும் உங்களால வாழ முடியும். ஆனா துளசி மேல இருக்கிற உங்க ஆசை நிறைவேற போறதே இல்ல. காராளியிலிருந்து உங்க வீட்டுக்கு வர தெரிஞ்ச எனக்கு அதுவும் ஈஸி தான். நீ வேணா பாருடி, காராளில அவ என் கூட வாழதான் போறா. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க. இதனால தேவையில்லாத பிரச்சனை தாங்க வரும். நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்டி. இனிமே திரும்பி வர முடியாது. அந்த பாதை முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சா நான் முதல்ல என்ன பண்ணுவேன் தெரியுமா? இத அறுத்துருவேன். தெரியாம பண்ணிட்டோமே நினைச்சு இதை எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். நீ கிளம்புடி, எனக்கு தூக்கம் வருது. ஏய், நீ பயப்படாதடி. நான் போய் அவரும் கதவையெல்லாம் தட்ட மாட்டேன்.
குட் மார்னிங் துளசி. நீங்க எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? ஓ அதுவா, காலையில எந்திரிச்ச உடனே உங்க அக்காவோட கேவலமான முகத்தை பார்க்க வேண்டாமேனு தான். நீ கிச்சன்ல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உன் கையால ஒரு கப் காஃபி வாங்கி குடிக்கலான்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு உங்க வைஃப் டீ போட்டு கொடுப்பா. அட காலையிலேயே கோவப்படாத துளசி. நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ என் கூட உட்காந்து சாப்பிட்டு இருந்தனா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. உங்க கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், உங்க கூட கொஞ்சம் குழையவும் நீங்க எனக்கு யாரும் இல்ல. உங்க கூட உட்காந்து சாப்பிட வேண்டியது உங்க பொண்டாட்டி தான், மத்த பொண்ணுங்க கிடையாது. நீங்க டீசென்டானவர் இல்லைன்னு எனக்கு தெரியும். இல்லனா கிச்சனுக்குள்ள வந்திருக்க மாட்டீங்க. நீங்க வெளியே போறீங்களா இல்ல நான் போகவா? என்ன துளசி இது? துளசி நீ போ, நான் டீ போடுறேன். சூடு சொரணன்னு ஏதாவது உங்களுக்கு இருந்திருந்தா இப்படி மோப்பம் பிடிச்சிட்டு இங்க வந்திருக்க மாட்டீங்க. அதான் அவ இப்படி உங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. நான் ஆம்பளியா இல்லையாங்கிறது உனக்கு நல்லா தெரியும். நீ அவளையும் சொல்ல வைக்கிறேன். அப்போ அதான் உனக்கு பிரச்சனையா? நான் அது பெரிய விஷயமா நினைச்சிருந்தா உங்ககிட்ட இப்படி கூலா கேட்பேனா? நீங்க அங்க எங்க பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு அப்பா கிட்ட யாரோ ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க. வீட்ல அத பத்தி அப்பா பேசினாரு. பார்க்க கூடாத இடத்துல வச்சு யாரும் எங்களை பார்க்கல இல்ல. எனிவேஸ், நீங்க ஓப்பனா கேட்டது நல்லதுதான். நீங்க சொன்னதுமே நான் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அவ பிஎட் பாஸ் ஆன பொண்ணு, ரேங்க் ஹோல்டரும் கூட. ஆனா இப்ப இருக்க பிரச்சனை எல்லாம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு புரியுதில்ல? மானசியால வந்த அவமானத்தை அப்பா மன்னிக்கவோ மறக்கவோ மாட்டாருங்க. அந்த குடும்பத்தோட இனி எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அப்பா அம்மாவும் முடிவு பண்ணிட்டாங்க. கருணா மாமா தலைமறைவானதையும் சந்திரன் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சதையும் என்ன ஆனா எங்களுக்கு என்னன்னு கண்டிப்பா எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் அவங்கள காப்பாத்தியே ஆகணும்னு நாங்க முடிவு பண்ணோம். கண்டிப்பா அந்த துளசிக்கும் உங்களுக்கும் எந்த உறவும் எப்பவும் ஏற்படாதுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியுங்க. துளசியோட விஷயம்லாம் கேள்விப்பட்டதும் எனக்கே ரொம்ப கவலையா இருக்கு. அப்பா எங்க இருக்காருன்னு தெரியாது. அம்மாவோட மனநிலையும் இப்போ சரியில்லை. வீடும் கைவிட்டு போச்சு. இந்த நிலைமையில நீங்க பகைய மறந்துட்டு அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சதே பெரிய விஷயங்க. சரிங்க, உங்களுக்கு வேலை இருந்தா நம்ம கிளம்பலாம். நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமா? போலாங்க. ஏமா என்ன இந்த கதவை மூடு. சரி, நம்ம கிளம்பலாமா கிரி? கிளம்பலாம் ஐயா. நம்ம சந்திரன் வந்துட்டாரு. பொண்டாட்டி வீட்டுல தூங்கி எழுந்துட்டு வர்றான் பாரு. அவளை அங்க பெர்மனண்டா செட்டில் பண்ணிட்டியா? அவளுக்கு அங்க வீடு வாங்கி கொடுத்தது அதுக்கு தானே உங்களுக்கு தெரியாதா? இனி காலம் முழுக்க மானசி அந்த வீட்டுல தான் இருக்கணும். டேய், நீ இல்லன்னா அவங்க ஒழுங்கா இருப்பாளாங்கிறத நான் நம்பல. அதுக்கு நான் ஒன்னும் அவளை கைவிட்டுட்டு வரலையே. அப்பப்போ நான் அங்க போய் அவளை நலம் விசாரிச்சுட்டு வந்தா பத்தாதா? துளசி இப்போ ஓமலையே கேஸ் கொடுத்ததுனால உன் கைக்குள்ள அடங்கியிருப்பான்னு எனக்கு தோணல.
என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் செட் பண்ண என்னால முடியும்னா துளசி இந்த வீட்டுக்கு வர வைக்கவும் என்னால முடியும். இப்ப எல்லா விஷயமும் மானசிக்கும் தெரியும். துளசி முன்னாடி வச்சு அதை நான் அவகிட்ட சொல்லிட்டேன். இனிமே இந்த வீட்டுக்கு மானசி வரவே மாட்டா. நீங்க கிளம்புங்க. பாத்தியா கிரி, ஏன் இவன் இப்படி ஆயிட்டான்? ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சிட்டான், பல தலைமுறைக்கு சம்பாதிச்சிட்டான். இப்போ ஒரு பொண்ணுக்காக சம்பாதிச்ச எல்லாத்தையும் இழந்துருவானோன்னு பயமா இருக்கு. நீங்க இன்னும் நம்ம சந்திரன் அண்ணன் புரிஞ்சுக்கல. அவ அப்பா இப்போ அண்ணனோட கஸ்டடியில தான் இருக்கான்னு தெரியும் அவளுக்கு. இப்போ கொடுத்துருக்கிற கேஸ்ல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சா அவ தானா வருவா. சந்திரன் காலில் வந்து விழாம அவ எங்க போறா? அது வரைக்கும் அண்ணன் பொறுமையா இருப்பாரு. நீங்க வாங்க முதலாளி, நம்ம கிளம்பலாம். எனக்கு தெரியல இது எங்க கொண்டு போய் முடியும்னு. எங்க டீ? வேண்டாம், விடுங்க. நீ உட்கார்றி. நீ ஏன்டி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? இனிமே உன் ராஜ்யம் தானே. அவ இனிமே இங்க வரமாட்டா. அவ வரலன்னா என்ன? அதுக்கு பதிலா தான் இன்னொருத்தி வரப்போறாளே. அப்போ நீ வெளியே பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் கேட்டியா? நீங்க கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணப்பவே நான் அதுக்கு தகுதி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தவ உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில என்னையே இழந்து உங்களுக்காக வாழ்றேன். உங்க பொண்டாட்டியா மானசி இந்த வீட்டுக்கு வந்தப்போ நான் அதை பத்தி கவலைப்படவே இல்லைங்க. ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும். உங்க மனசுல இருந்த உண்மையான ஆசை என்னன்னு மானசி மாதிரி நானும் புரிஞ்சுக்கல. மனைவின்ற வார்த்தைக்கு ஏகப்பட்ட அர்த்தம் இருக்குங்க. நீங்க துளசிய கூட்டிட்டு வந்தாலும் என்னோட பார்வையில எனக்கும் அவளுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஜெயாத்தா, நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. உங்களை ஊர் முன்னாடி அவமானப்படுத்தினவ தானா? நீ தான் என்ன பார்க்க வரேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு உன்கிட்ட பேச எதுவும் இல்லை. நான் பழைய மானசியா வரல. நான் ஏகப்பட்ட தப்புகளை பண்ணிட்டேன். அதெல்லாம் சரின்னு சொல்றதுக்காக நான் இங்க வரல. அதை திருத்தவும் இனி என்னால முடியாது. பாவ மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன்னா அதுக்கான இடம் இது கிடையாது. உன் கூட எனக்கு கல்யாணம் நடக்காம போனதுல எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் தப்பிச்சிட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஆனா ஒன்னால சீரழிஞ்சு போன ஒரு குடும்பம் இருக்கு. தன்னோட குடும்பத்து மேல பாசமா இருந்த ஒரு மனுஷன் இப்போ உயிரோட இருக்காரா இல்லைன்னு கூட தெரியாம இருக்கு. உன் தம்பி தான் வீட்டுக்குள்ளேயே வர முடியாம இருக்கான். உங்க எல்லாருக்காக மட்டுமே வாழ்ந்த ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்ட. உனக்கெல்லாம் என்னைக்குமே மன்னிப்பே கிடையாது. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? நான் சின்ன வேண்டுகோளோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். உன்னோட வேண்டுகோள் எல்லாம் என்னால நிறைவேற்ற முடியாது. புருஷன் சந்திரன் தான் பெரிய ஆளாச்சே. அவனால செய்ய முடியாத விஷயம் என்ன இருக்கு? நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. நான் செஞ்ச தப்புக்கு அதை கேட்டுதான் ஆகணும். ஆனா நான் இப்ப சொல்ல போறது என் மனசு ஆசைப்படுற ஒரு விஷயம். நீங்க துளசியை ஏத்துக்கணும். என் குடும்பத்தையே அழிச்சவதானா, ஆனா அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையாம போயிடக்கூடாது. நீ இவ்வளவு ட்ரிக்கா என்னை எதுக்காக பார்க்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
நீ எங்க எல்லாரையுமே முட்டாளு நினைச்சிருக்கல்ல? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.